அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். சரோஜினி தேவியை பற்றி நாம் படிச்சுட்டே இருந்தோம்ல. சரோஜினி தேவியோட மரண செய்தியை கேட்டு இந்திய மக்கள் எல்லாரும் துயரமாக இருந்தாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வேதனையாக இருந்தாங்க. அரசாங்க மாளிகையை கூட நோக்கி மக்கள் திரண்டு வந்தனர். 4:15 இருக்கும் ஒரு சாயந்தரம் மரண ஊர்வலம் புறப்பட்டுச்சு. மூவர்ண கொடி அவருக்காகவே போர்த்தப்பட்டுச்சு. தெய்வீக பாடல்கள் எல்லாம் பாடப்பட்டன, மந்திரங்கள் எல்லாம் ஓதப்பட்டன. பண்டித நேருவும் மற்ற தலைவர்களும் பீரங்கி வண்டியில் உடலை வச்சாங்க. குடும்பத்தினர் சுற்றி அமர்ந்திருந்தனர். வேத விதிப்படி இறுதிச் சடங்குகள் எல்லாம் செய்யப்பட்டன. கோமதி ஆற்றில் ஒளி எழுந்தது. சரோஜினி தேவியின் மூத்த மகன் ஜெயசூர்யா சிதைக்கு தீ மூட்டினான். சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சரமகவி பாடினார். இந்தியாவின் வானம்பாடியின் இறுதி வாழ்க்கை முடிந்தது. இவர் மக்களுக்காக ஆற்றிய தொண்டுகள் அளவிட முடியாது. அவருக்கு கிடைத்த பட்டங்களும் பதவிகளும் எந்த பெண்ணுக்கும் கிடைக்காத பேர். பாரதத்தின் மக்களுக்காகவே புத்துயிரூட்டிய, மக்களை தட்டி எழுப்பிய கவியரசியின் உடல் மறைந்தாலும் அவர் பெற்ற சாதனைகளும் தன்னை மறந்த தொண்டும் இன்றும் சரித்திரம் படைத்துள்ளது. அவருடைய கவிதைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 1905 அவருடைய முதல் கவிதை தொகுப்பு கோல்டன் த்ரெஷ்ஹோல்டுன்றது தான். 1912 த பேர்ட் ஆஃப் டைம் காலப்பறவை. 1917 கோல்டன் விங் தங்க இறகு என்று அவரது கவிதை பிரபலமாகியது. அதற்கான விருதுகள் கூட அவருக்கு கிடைத்தது. நாமும் மனதிற்கு ஆனந்தம் தேவைப்பட்டால் அவரின் கவிதைகளை உச்சரிப்போம். வாழ்க அவரின் தொண்டுள்ளம். என்ன இப்படிப்பட்ட ஒரு மலை சகாப்தம் சரிந்தது என்று கவலையாக இருக்கீங்களா? நன்றி, வணக்கம்.